தேர்தலுக்காக அதிமுக மற்றும் பாஜக புதிய திட்டங்களை வகுத்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். 2026 தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களுக்கு கீழாகவே இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக மற்றும் பாஜக புதிய திட்டத்தை வகுத்திருப்பதாக தொடர்ந்து செய்திகளை பார்த்து வருகிறோம். முழு விவரங்கள் என அவர்களது வியூகம் என்ன? வணக்கம். 2026 தேர்தலுக்கான பிரச்சாரத்தை அரசியல் கட்சிகள் இப்போதே தொடங்கிவிட்டார்கள். திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தையும், அதிமுகவை பொறுத்தவரையில் வரும் 7ஆம் தேதி முதல் இபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். அதே போல பல்வேறு கட்சிகளும் தேர்தலுக்கான வியூகங்களை வகுத்து வருகின்றார்கள். இந்த வகையில் அதிமுக பாஜக கூட்டணி வைத்திருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் இருவரும் இணைந்து செயல்படுவதற்கான புதிய யுக்தியை அவர்கள் செயல்படுத்த இருக்கின்றார்கள். வரும் 7ஆம் தேதி கோவையில் இபிஎஸ் சுற்றுப்பயணத்தை தொடங்கும் போது பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள், குறிப்பாக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இந்த தொடக்க விழா நிகழ்ச்சியில பங்கேற்று இபிஎஸ் அவர்களை வாழ்த்த இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த தொடக்க விழா நிகழ்ச்சியின் போது மட்டுமில்லாமல் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு, அதாவது இபிஎஸ் கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு பயணிக்க இருக்கின்றார். அவ்வாறு அந்த மாவட்டங்களுக்கு பயணிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோர் பாஜக கொடியோடு வந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. எப்படி தேர்தல் காலங்களில் 2 கட்சிகளும் இணைந்து தங்கள் கொடியை கையில் வைத்துக் கொண்டு கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசும்போது ஆரவாரம் செய்து அவருக்கு வரவேற்பு கொடுப்பார்களோ, அதே போன்ற ஒரு வரவேற்பை தமிழகம் முழுவதும் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது.